இன்றைக்கி மதியத்துக்கு சூப்பராக சுட சுட கூட்டாஞ்சோறு மாதிரி தான் செஞ்சிருந்தேன். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ அரிசி ஏன் ஊற வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து காராமணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பம் மாவு அரைக்க போகிறேன். குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக தட்டையும் அதிரசமும் கேட்டிருக்காங்களா, அதனால் பச்சரிசி வந்து 2 பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு ஒன்றும், இட்லி தோசைக்கு ஒன்றுத்துலேயும் இவ்வளோவும் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மதியம் சாப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்களா, நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்ச பாத்திரம் அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுவத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து கிச்சனையும் வந்து சுத்தம் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மாவு அரைக்கிற வேலை இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தட்டைக்கு வந்து மாவு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிட்டு அதில் உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தட்டைக்கு மாவு அரைச்சிட்டு அப்புறம் அதிரசத்துக்கு மிக்சிலேயே வந்து மாவு அரைச்சிக்கிட்டேன். இந்த அதிரசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிருந்தேன். குப்பரை தேங்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.